ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி காலையிலேருந்து தான் என்னோடய vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் என்னோடய மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா 5 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். டெய்லி 5 o'clock எந்திரிச்சா தான் பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு என் பொண்ணுக்கு லன்ச் பேக் பண்ணி அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி அனுப்பி விட்டுட்டு என் குழந்தை எனக்கு ஒரு 10 monthஸில் ஒரு பேபி இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு எனக்கு டைம் சரியாக இருக்கும். பொண்ணும் ஹஸ்பண்டும் 8:30க்கு தான் கிளம்புவாங்க. ஆனாலும் நான் 5 o'clock எந்திரிக்கல அப்படின்னா எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 இல்லை 6:45 சம்டைம்ஸ் என்ன டைம்னே சொல்ல முடியாது. ஏன்னா 10 months தான் ஆகுது இல்லையா. அதனால் என் பையன் எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம். ஸோ அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஓரளவு குக்கிங் முடிஞ்சிருந்தால் தான் என்னால் சமாளிக்க முடியும். அதனால அவன் எந்திரிக்கிறானோ தூங்குறானோ சரி, நான் 5 o'clockலாம் எந்திரிச்சு வேலை பண்ண ஆரம்பிச்சிருவேன். டெய்லி காலையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என் செடிங்களுக்கு லைட் வர மாதிரி விண்டோ டோர்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தான் வேலை ஆரம்பிப்பேன். ஆனால் இப்போ இங்கே ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சன்னே பார்த்திங்கன்னா 8 o'clock மேலே தான் வருது. ஸோ அதனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் இப்போலாம் டோர் ஓப்பன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா எக்கை தான் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா மார்னிங் 2 எக்கு எடுத்துக்குவோம். சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எக் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நிறைய டாக்டர்ஸ்லாம் எக்கு ப்ரோட்டீன் இருக்குது நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். 2 எக்குக்கு பதிலாக ஏன் 8 எக்கு வச்சுருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணிக்குவேங்க. ஸோ இதை அப்படியே ஓடோட ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 2 நாளைக்கு கெட்டு போகாது. அடுத்த நாள் அதை யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஒரு பவுலில் உப்பு போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா தான் பண்ண போகிறேன். வரகு சேமியா. ஸோ அந்த வரகு சேமியாவில் பாக்கெட்டில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 minutes ஊற வச்சா போதும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. 2 minutes ஊற வச்சா கண்டிப்பாக அது ரொம்ப நம்ம ரைஸ் எப்படி வித விதையாக இருக்கும் அது மாதிரி ரொம்ப விரையாக இருக்குது. சாஃப்டாகவே வேகலை. ஸோ அதனால் 3 to 4 minutes வரைக்கும் கூட நீங்கள் நல்லா ஊற வைக்கலாம். நான் 3 minutes ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா ஊற வச்சுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அணில் சேமியா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அணிலுக்கு பிராண்டுக்கு இதெல்லாம் இல்லைங்க. யூஎஸில் இது கிடைக்க மாட்டேங்குது. இது இந்தியாவிலேருந்து வர்றப்போ எங்கள் மாமியார் வாங்கிட்டு வந்தது. யூஎஸில் எங்கேயாச்சும் நீங்கள் வரகு சேமியா அப்புறம் திணை சேமியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஆன்லைனில் எங்கேயாச்சும் வாங்குவீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேயே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு தராங்களாம். பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லாம் தாண்டினதுக்கப்புறம் 8:30க்கு மேலே தான் போவாங்க. ஸோ அதனால் வீட்லேயே சாப்பிட்டுட்டு போக சொல்லிட்டேன். அதுக்காக தான் இந்த சேமியா பண்ணிகிட்ருக்கேன், வரகு சேமியா. ஆனால் லஞ்சுக்கு அங்கே என்ன இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. சில டைம் சூஷி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணி கொடு, நான் அங்கே இருக்கதே சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகிறதே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக vlog எடுத்துகிட்டே சமைக்க முடியுது. ஏன்னா சப்பாத்தி ரோல் தான் நான் பண்ணி கொடுக்க போகிறேன். இதுவரை என் ஹஸ்பண்ட் சப்பாத்தி ரோல்லாம் லஞ்சுக்கு சாப்பிட்டதில்லை. பட் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக கொண்டு போகலாம், அங்கே இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றனால சப்பாத்தி ரோல் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வரகு சேமியாவை நல்லா ஒரு ஸ்டீமர் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். கரெக்டாக 8 minutes அதில் போட்டிருக்கோம். அதே மாதிரி 8 minutes விட்டிங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்டாக வெந்துடும். ஆனால் ஊற வைக்கிற டைம் மட்டும் அங்கே 2 minutes போட்டிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3 minutes ஆக்கிக்கோங்க. 2 குழந்தை இருக்கனாலையா என்னன்னு தெரியலங்க, பயங்கர ஞாபக மறதி. உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு பயங்கரமாக மறந்துடுவேன். அடுப்பில் எது வச்சாலும் மறந்துடுவேன். ஸோ அதனால் நிறைய டைமர் வச்சுக்குவேன். ஃபோனில் நிறைய அலாரம் வச்சுருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ 8 minutesக்கு டைமர் வச்சுட்டு அப்புறம் ஃப்ரோசன் தேங்காய் தான் யூஸ் பண்ணேன். அதை இன்பிட்வீன் கொஞ்சம் ஃப்ரோசன் தேங்காயும் எடுத்து இந்த சேமியா கூட சேர்த்துட்டேன். யாருக்குலாம் இப்படி இருக்குன்னு தெரியலங்க. திடீர்னு போயிட்டு ஃப்ரிட்ஜுக்கிட்ட நிற்பேன். ரொம்ப நேரமாக யோசிச்சுட்ருப்பேன், என்னடா எடுக்க வந்தோம் அப்படின்னு மறந்துடும். அது முக்கியமாக இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இன்னுமே அதிகமாக தான் இருக்குது. உங்கள் யாருக்காச்சும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்போ சரியாச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சுகர் நான் இந்த டர்பினாடோ சுகர்னு காஸ்கோவில் கிடைக்கும், அதுதான் யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் பாலிஷ் பண்ணாதது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை பவுட்ரு பண்ணி எப்போயுமே வச்சுக்குவேன். இந்த மாதிரி சேமியா அதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால எப்போயும் ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணுவேன். இப்போ ஏலக்காய் தூள் தனியாக இருந்தனால ஏலக்காய் சேர்க்காமல் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ சப்பாத்தி ரோலுக்கு தாங்க மாவு பிசைஞ்சிட்ருக்கேன்.
சப்பாத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வரணுன்னா ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு வந்து ஒரு 3 கப் எடுத்திருந்தேன். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ரொம்ப கம்மியாக ஆயில் விட்டால் போதும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நான் அவ்வளோலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனாலுமே பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு 3 கப் மாவு எடுத்திங்க அப்படின்னா 1.5 டம்ளர் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் வந்து நீங்கள் டைரெக்டாகவே ஆட் பண்ணிடலாம். அந்த அரை கப்பில் மட்டும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு வேணும்னா மட்டும் இன்னும் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கணும். சாஃப்டாக வரணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கைக்கு எக்ஸசைஸ் கொடுத்து நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னாவே நல்லா சூப்பர் சாஃப்டான டோ வந்து நமக்கு ஃபார்ம் ஆகி வந்துடும். எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி வந்து சப்பாத்தி பண்ணுவேங்க. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து சப்பாத்தி அவ்வளோவா பிடிக்காது. மேரேஜ் ஆன புதுசில் எனக்கு சப்பாத்தி ரொம்ப நல்லா வரும். ஏன்னா மேரேஜ்க்கு முன்னாடி இருந்தே நான் அடிக்கடி வந்து சப்பாத்தி வீட்டில் பண்ணியிருக்கேன். எப்போ வீட்டில் சப்பாத்தி பண்ணாலும் நான் தான் மாவு பிசைஞ்சு சப்பாத்தி வந்து திரட்டுவேன். அதனால சொல்லிவிட்டு நான் மேரேஜ் ஆன புதுசில் அடிக்கடி சப்பாத்தி பண்ணியே என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி பிடிக்காமல் போயிடுச்சு. இன்னொரு ரீசன் என்னென்னா, என் சப்பாத்தியில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணால் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. அவங்க ரொம்ப ஹெல்த் பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஆயில் இல்லாமல் தான் சப்பாத்தி பண்ணுவேன். அதை வந்து சூடாக சாப்பிட்டா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சுத்தமாக ஆயிலே போடாத நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த காரணத்துக்காகவே அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு தானே பிடிக்கல. இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறதுனா, இப்போ 3 கப் மாவு எனக்கு தேவையில்லை, பட் எனக்கு அடிக்கடி சப்பாத்தி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் மாவு பிணைகிறப்பவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு அவங்க எல்லாருக்குமே தோசை ஊற்றினாலும், என் ஹஸ்பண்டு என் பொண்ணுக்கெலாம் தோசை ஊற்றினாலும், எனக்கு சப்பாத்தி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நான் சப்பாத்தி போட்டு 2 சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்குவேன். எப்பயுமே மற்றவங்களுக்கு பிடிச்சதவே நம்ம சாப்பிட்ணுன்லாம் அவசியம் இல்லை. சின்ன சின்ன ஆசை நமக்கும் இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்றப்ப நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருங்க. ஏன்னா மற்றவங்களுக்காக நம்ம இவ்வளோ பார்த்து பண்ணுறோம், நம்மளையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. ஸோ இதை வந்து அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறேன். ஒரு அரை மணி நேரம் அது அப்படியே ரெஸ்ட் ஆச்சுன்னா இன்னுமே வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இங்கே பாருங்கள், முட்டையும் வெந்துருச்சு. இங்கே புட்டுக்கு நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவேன். அப்புறம் அது கூட வந்து சுகர், அப்புறம் ஏலக்காய் தூள். சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். எனக்கு காலையில் இந்த இனிப்பான பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பிடிக்காதுங்க. எனக்கு ஸ்வீட் அப்படின்னா ரொம்ப உயிர். இந்த பால்கோவா, நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்டு, கேக்கு இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டாவோ லஞ்சாவோ சாப்பிட்றது அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. டெசர்ட்டாக சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால தான் இது பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அவங்களுமே அதிகமாக ஸ்வீட் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் வந்து சுகர், அந்த பவுடர் பண்ணேன் இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிரும். 2 முட்டை ப்ளஸ் இது கொஞ்சம் சாப்பிட்டாவே வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நட்ஸு, அப்புறம் இந்த ட்ரை கிரேப்ஸு இதெல்லாம் போட்டும் சாப்பிடுவாங்க. நாங்கள் அதெல்லாம் சேர்த்து ஒரு லட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்கனால இதில் நான் ஆட் பண்ணலை. அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, லன்ச் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போயுமே ஃபஸ்ட்டு லன்ச் தான் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லன்ச் அப்படின்றனால பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு லன்ச்சை வந்து செகண்ட் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன்னா, பன்னீர் ரோல் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். எங்கள் 3 பேருக்குமே, என் பொண்ணும் வந்து இதவே சாப்பிடுவா. ஆனால் அவள் நார்மலாக லன்ச் கொண்டு போகிறதுக்கு வந்து ரைஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாள். சப்பாத்தி ரோல்னால் கொண்டு போய்க்குவா. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா அவளுக்கு டிஃபன் ஐட்டம் மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா வீட்டில் நம்ம ஊட்டியே பழக்கிட்டோமா. ஸோ அதனால் அங்கே போய்ட்டு அவளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கில் அந்த குழந்தையாக இருக்கப்பெல்லாம் அவளாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வந்தோம் கொஞ்ச நாள், ஒரு 2 இயர்ஸ் இருக்கப்போ. அதோடு சரி, அதுக்கப்புறம் வந்து ஊட்டி விட்டால் மட்டும்தான் சாப்பிட்றா. இப்போ வந்து அவளுக்கு 4.5 இயர்ஸ் ஆச்சு. இப்போயுமே அதே பிரச்சனை தாங்க ஓடுது. டெய்லி எந்திரிச்சோன்னே எனக்கு யார் ஊட்டுவான்னு தான் கேட்பா. ஊட்டி விடல அப்படின்னா எவ்வளோ பசி இருந்தாலுமே சாப்பிடவே மாட்டாள். ஆனால் ஸ்நாக்ஸ் கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவா. இப்போ பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த காஸ்கோவில் வெர்க்கா பன்னீர்னு ஒன்று கிடைக்கும். அந்த டேஸ்ட் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து புர்ஜி மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனால் என் பொண்ணு வந்து இந்த மாதிரி பன்னீர் வந்து க்யூபாக இருந்தால் தான் விரும்பி சாப்பிடுவாள். புர்ஜி மாதிரிலாம் பண்ணோன்னா அவள் அது பன்னீர்னே ஒத்துக்கவே மாட்டாள். இது பன்னீர் தாமான்னு சொன்னால் கூட நம்பவே மாட்டாள். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன்.
டெய்லியுமே ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு பொரியலோ இல்லை ஏதோ ஒரு கிரேவியோ ஏதோ ஒன்று வந்து கேஸ்ட் அயர்னில் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேங்க. சப்பாத்தி தோசை நார்மலாகவே நாங்கள் கேஸ்ட் அயர்னில் தான் போடுவோம். ஆனால் வந்து இப்போ ரொம்ப நல்லது, அயன் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றனால நான் சப்பாத்தி இந்த கல்லில் தான் போடுவேன். ஸோ இதிலே வந்து இப்போ வந்து ஒரு பொரியலோ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வறுவல் ஒரு கிரேவி ஏதோ ஒன்று ஒரு நாளைக்கு பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாவே போதுங்க. இந்த கேஸ்ட் அயர்னில் இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குங்க. இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் பிடிக்குது. நல்லா சீசனிங் மட்டும் பண்ணிட்டா கம்மியான எண்ணெய் இருந்தாவே போதும். ஒரு ஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்டான சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு தான் வந்துட்டேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய சாப்பிங் போர்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை தூக்கி வீசிடாதீங்க. இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சிட்டு வைக்கிறதுக்கு நல்லா ஒட்டாமல் இருக்குங்க சாப்பிங் போர்டில் வச்சா. இது என்னோடய பழைய போர்டு தான். ஆனால் வந்து நான் அந்த போர்டு இருக்கப்பயுமே எப்போயுமே சப்பாத்தி தேய்ச்சா அதில் தான் வைப்பேன். தட்டிலலாம் வச்சா கூட ஒன்றோட ஒன்று ஒட்டும். இந்த போர்டு வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால் எப்போயுமே அந்த போர்டில் தான் வைப்பேன். அதனால் அதே மாதிரி தான் வைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தேய்ச்சிட்டு நான் அதை வந்து ஸ்கொயராக தேய்ச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக லஞ்சுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவுண்டாக தேய்ச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா அதில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா வந்து மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்காமல் பண்ணாலும் ஓரளவு வரும். பட் ரொம்ப சாஃப்டாக வேணும்னா லைட்டாக ஆயில் தேய்ச்சிக்கோங்க. நான் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ஆயிலெலாம் தேய்க்க மாட்டேன், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா. அதனால் சூடாக சாப்பிட்டா ஒன்றும் தெரியாது. இப்போ அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணுறனால இந்த மாதிரி லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊற்றினா கூட கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாகுங்க. ஆனால் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. இது நான் காஸ்கோவில் தான் வாங்கினேன். அதனால் ஸ்ப்ரே பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு ஆயில் தான் வந்து, ஆனால் எல்லா இடத்துக்கும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ இதை வந்து 4 சைடும் நல்லா மடிச்சுட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டோன்னா, ஸ்கொயராக தேய்ச்சி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக வந்து சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை கல்லில் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ரொட்டீன் வீடியோலாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஏன்னா அங்கங்கே கேமரா செட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் வந்து இந்த சப்பாத்தி ரோல் பண்ணி முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் தான் ஆயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி vlog எடுத்துகிட்டே பண்ணுறனால கண்டிப்பாக 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஆனியன் இன் பிட்வீனில் நல்லா வதங்கிருச்சு. அது கூட தக்காளி, கேப்சிகம் இதெல்லாமே சேர்த்துக்கிறேன். பெரியவங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேப்சிகம்லாம் க்ரன்ச்சியாகவே விட்டுறலாம். ஆனால் என் பொண்ணு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிடுவா. ஸோ அதனால் தக்காளி கூடவே சேர்த்து அதை நல்லா வதக்கிக்க போகிறேன். மூடி வச்சிங்க அப்படின்னா கேப்சிகம் நல்லா சாஃப்டாயிரும். ஆனால் பெரியவங்களுக்கு பண்ணுறப்ப நீங்கள் மூடி வைக்காமல் வதக்குங்க, அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சு இது கொஞ்சம் நேரம் வெந்துட்டுருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்தாவே போதும். அதுக்கு பிட்வீனில் நான் வந்து சப்பாத்தி எல்லாத்தையுமே தேய்ச்சி முடிச்சிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெங்காயம் வதங்கி முடிச்சதுக்கப்புறமா போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொருள்லாம் சேர்க்க போகிறேன். வேறு எந்த மசாலாவும் இல்லைங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் நம்ம வீட்டிலே பண்ணுற கரம் மசாலாவும் தான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா நான் எப்போயுமே வீட்டில் தான் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெசிபி வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும். சின்ன வயசில் அதாவது ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறப்ப ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு பழக்கங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு பழக்கமே இல்லை. ஏன்னா ஹஸ்பண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அப்புறம் குழந்தையும் இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறா. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு பழக்கமே இல்லையா. கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த காலையில் 5 o'clock எந்திரிக்கிறது தலைவலிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. நீங்கள்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சும்மா 1 ஸ்பூன் மட்டும் வாட்ரு ஊற்றிட்டேங்க, ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்க வேணாமே அப்படின்ட்டு. அப்புறம் அதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கு மேலே தேவையில்லை. கடைசியாக வந்து இந்த கசூரி மேத்தி, அதாவது காய்ந்த வெந்தயக்கீரையோட இலை இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேங்க, இந்த கசூரி மேத்தி எனக்கு தெரியும் வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது அப்படின்னு. ஆனால் அந்த கசூரி மேத்தியில் நிறைய ஃபைபர் இருக்குது. கொஞ்சம் ஆட் பண்ண வேணாம், அது ட்ரை ஆனோடனே வந்து நிறைய இலையை ட்ரை பண்ணாதானே 1 ஸ்பூனே கிடைக்கும். ஸோ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஃபைபர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கொயர் சப்பாத்தி தாங்க போட்டுட்ருக்கேன். மற்ற எல்லா சப்பாத்தியும் ரவுண்டாகவே தேய்ச்சிட்டேன். ஏன்னா என் பொண்ணும் எந்திரிச்சு அவளை கிளப்பணும், அப்புறம் என் பையன் எந்திரிச்சானா இன்னும் கஷ்டம் அப்படின்றனால மற்ற சப்பாத்தி எல்லாமே ரவுண்டாகவே தேய்ச்சிட்டேன். அதுவுமே நம்ம மாவு நல்லா பக்குவமாக பிசைஞ்சனால நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பன்னீர் ஸ்டஃபிங்கு, அதை உள்ளே வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராகவே ரெடி ஆயிரும்.
நிறைய பேர் வந்து சப்பாத்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் என்னவோ தெரியலங்க, அந்த சப்பாத்தி பிடிச்சனாலையா என்னன்னு தெரியல, சப்பாத்தி பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமாகவே எனக்கு தெரிஞ்சதில்ல. நிறைய பேர் வந்தால் கூட நான் 20, 30, 40 சப்பாத்தி கூட நான் பண்ணியிருக்கேன். எனக்கு அது ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது. ஆனால் மற்ற வேலையோடு சேர்த்து பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இப்போ பார்த்தீங்கல்ல, அது சப்பாத்தி மாதிரியே இல்லை, பூரி மாதிரி ஃபுல்லாக உப்பி வந்துருச்சு. என்னோடய ஃபேவரெட்டை பற்றியே சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் என்ன ஃபுட்டு ஃபேவரெட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் என்ன சாப்பிட்டீங்க, குழந்தைக்கு, ஹஸ்பண்டுக்கெலாம் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்த்துட்டு எனக்கும் ஒரே மாதிரி ஃபுட்டாக சாப்பிட்டு கொஞ்சம் போராக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற ரெசிபியும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ, பாய்.